ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃபா சில டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு உங்களுக்கு மார்க்ஸ் தேவை. ஓகே. போலாமா? இட்லி இட்லிக்கு 10 அவுட் ஆஃப் 7 கொடுக்கலாங்க. ப்ரீ ப்ராசஸ் அதிகம், போஸ்ட் ப்ராசஸ் அதிகம் தான். இருந்தாலும் ஸ்டைலிங் டைம் ரொம்பவே கம்மின்றனால 10 அவுட் ஆஃப் 7 கொடுக்கலாம். தோசை தோசைக்கு 10 அவுட் ஆஃப் 6.5 கொடுக்கலாம். ஏன்னா ப்ரீ ப்ராசஸ் அதிகம் தான், இருந்தாலும் ஸ்டாண்டிங் டைம் ரொம்பவே அதிகம். பட் தோசை சைக்கிளாக வந்துட்டா சொல்லவே தேவை, சுட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ 6.5 தான் கொடுக்க முடியும். பூரி பூரிக்கு வந்து 10 அவுட் ஆஃப் 6 கொடுக்கலாங்க. ப்ரீ ப்ராசஸ் அதிகம், மாவை திரட்டணும், அதெல்லாம் வேலை இருக்கு. ஆனால் என்ன கடகடன்னு சுட்டு எடுக்கிறதுனால 6 கொடுக்கலாம். சப்பாத்திக்கு 10 அவுட் ஆஃப் 5 தாங்க கொடுக்க முடியும். ஏன்னா பூரினா கூட எண்ணெய் சுட்டு எடுக்கும்போது எப்படியாவது வந்துடும். ஆனால் சப்பாத்தி மட்டும் மாவு சரியா கரெக்ட்லன்னா வெரைட்டி மாதிரி வரும். ஸோ 10 அவுட் ஆஃப் 5. உப்புமாக்கு 10 அவுட் ஆஃப் 10 கொடுப்பாங்க. சாப்பிட்றவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, நம்ம வேலை ரொம்ப ஈஸி. ஸோ 10 அவுட் ஆஃப் 10. பொங்கலுக்கு 10 அவுட் ஆஃப் 9. பிகாஸ் எல்லாத்தையும் போட்டு நம்ம குக்கர்ல ஒரு விசில் வர வச்சா போதும், பொங்கல் ரெடி. அதை லஞ்சா வச்சுக்கலாம், டின்னரா வச்சுக்கலாம். ஸோ 10 அவுட் ஆஃப் 9. இடியாப்பம் பாயா மத்தவங்க எனக்கு வாங்கி கொடுத்தா நான் 10 அவுட் ஆஃப் 10 கொடுப்பேங்க. ஆனா என்ன செய்ய சொன்னாங்கன்னா 10 அவுட் ஆஃப் -10 கூட கொடுப்பேன். பிகாஸ் ரொம்ப ப்ராசஸ் ரொம்பவே அதிகம், கரெக்டா வரணும். அது நிறைய ப்ராசஸ் இருக்கனால அது இன்னும் கூட எனக்கு தெரியாது. ஸோ 10 அவுட் ஆஃப் -1. ஓகே, தேங்க்யூ.